ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ கடையில் சாப்பிட்ற மாதிரி புஷ்ஷுன்னு குலாப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்பி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து 1+1 ஆஃபரில் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவை தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை வந்து சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற பாதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதை வந்து கையில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அதை வந்து உருண்டை பிடிச்சி அப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா அது வந்து இந்த அளவு ஓரளவு செட் ஆகி இருக்கும் மாவு. அதுக்கப்புறம் அதை வந்து மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் சீனி பாகு ரெடி பண்ணணும். சீனி பாகுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2 கப்பு அளவு சீனிக்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறணும். நான் வந்து என்கிட்ட வந்து சாஃப்ரான் இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து ஒரு 5-6 சாஃப்ரான் போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து நல்லா ஸ்மெல் வேணும், பைனாப்பிள் ஸ்மெல்லெல்லாம் பிடிக்குங்கிறவங்க வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ட்ராப் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுருக்கேன். அது வந்து நல்லா கொதித்து வந்து ஓரளவு பாகு பதத்துக்கு கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா அந்த நம்ம உருட்டி வச்ச அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி ஸ்டவ்வில் வந்து சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரே ஒரு உருண்டை எண்ணெய் காஞ்சிச்சாங்கிறதுக்காண்டி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரித்து எடுத்து சீனி பாவுக்கில் போட்டு மூடி வச்சா ரெடி. அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட கொண்டு கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொன்னேன். என் பையன் வேறு லெவல்னு சொல்லியாச்சு. தலைவருக்கே பிடிச்சிருச்சுன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.